A man wants to fill 3 by 4 kg of rice equally in 3 bags. So இப்போ வந்து அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு 3 by 4 kg of rice இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு பேக்லயும் அவங்க ஃபில் பண்றாங்க, ஈக்குவலா ஃபில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இவ்வளோ ரைஸ, so this is bag, so this is bag, இவ்வளோ ரைஸை இவ்வளோ பேக்ல அவங்க ஃபில் பண்ண விரும்புறாங்க, ஈக்குவலா ஃபில் பண்ண விரும்புறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to divide. so this much of rice you have to divide by how many, 3 ஆல நம்ம டிவைட் பண்ணணும். so நம்ம அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், number of bags, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், amount of rice. ஃபர்ஸ்ட் நம்ம amount of rice எடுத்துக்கலாம். amount of rice that is equal to 3 by 4 kg, kilogram. இப்போ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் 4 into 3, 4 multiplied by 3, இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 4 3s are என்னது 12, 12 plus 3 என்னது 15, 15 by 4 kg of rice. ஓகேவா? இப்போ how many amounts, number of bags to be filled, number of bags to be filled, எத்தனை பேக் அவங்க ஃபில் பண்ணணும், 3 bags. so next, amount of rice in each bag, amount of rice in each bag. so ஒவ்வொரு பேக்லயும் எவ்வளவு amount of rice இருக்கு அப்படின்னா 15 by 4 the whole divided by 3. சரியா? இந்த ரைஸை நம்ம என்ன பண்ணணும், 3 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம how many each அப்படின்னு சொல்லும் போது என்னது, இப்போ 15 bags, சாரி 15 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பேக்லயும் எவ்வளவு வரணும்னா என்ன பண்ணுவோம், 15 divided by 3 போடுவோம். இங்க நமக்கு ஒண்ணுமே இல்லை, 15க்கு ஃபிராக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். சோ இதை நம்ம எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா 15 by 4. சரியா? இங்க 3, இது என்னது, 3க்கு டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 by 1ன்னு போடுவோம். சோ டிவிஷன் வந்து நமக்கு என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா மாத்தணும். இல்லைன்னா நம்ம இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். that is 15 divided by 4, this is 15 by 4 divided by 3. சரியா? இப்படியும் நம்ம போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 15 by 4 டிவிஷனா மல்டிபிளிகேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்க ரெசிப்ரோக்கலா மாத்தணும். so what we have to do, we have to change into reciprocal. சோ இங்க என்னது, கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 0 போட்டுறக்கூடாது, கீழே ஒண்ணுமே இல்லைன்னா என்னது 3 by 1, 3 by 1 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், 1 by 3 கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? இப்ப 15 by 4 by 3 by 1 போடலாம், இல்லைன்னா நம்ம என்ன போடலாம், 15 by 4 divided by 3 போடலாம். இப்போ இது என்ன ஆயிடும், மல்டிப்ளைடு பை, இந்த 3 by 1 இருக்குன்னு அர்த்தம் 1 by 3. டிவிஷன் சிம்பிளா மல்டிபிளிகேஷன் சிம்பிளா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, 1 3 is 3, 5 3s are 15. சோ மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது நம்மளால இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியும். எப்ப கேன்சல் பண்ண கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 15 by 4 இருக்கு, பிளஸ் 1 by 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிளஸ் இருக்கும் போது இந்த 1 3 is 3, இந்த 5 3s are 15, இந்த மாதிரி போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுருவாங்க, போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டா தப்பு. மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் மேல கீழே எந்த மாதிரி வேணா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப என்ன இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல 5 இருக்கு, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 4 இருக்கு. So this is an improper fraction. நமக்கு வந்து mixed fractionல தானே கொடுத்திருக்காங்க. So we have to convert this in mixed fraction. இப்போ இங்க 5 divided by 4 இருக்கு. இப்போ என்ன பண்றோம், 1 4 is 4. So remainder 1. இப்போ இது எப்படி mixed fractionல எழுதணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அந்த டினாமினேட்டர்ல அப்படியே எழுதணும். நியூமரேட்டர்ல என்ன எழுதணும்னா this remainder. So 1 எழுதணும். quotient என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க whole number போடணும். So 1 by 4 kg. For each bag contains how many kg? Each bag contains, so ஒவ்வொரு பேக்லயும் எவ்வளவு ஈக்குவலா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா each bag contains 1 by 4 kilogram of rice.